உங்களை ஒரு நாளும் அது பாதுகாக்கிறது. ரட்சிப்பின் என்பது ஒரு தலைச்சீரா உங்கள் உயிரை பாதுகாக்கிறது, உங்கள் ஜீவனை பாதுகாக்கிறது, உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்கிறது, உங்கள் குடும்பத்தையே பாதுகாக்கிறது. நான்காவது குறிப்பு, ரட்சிப்பு என்பது ஒரு பாத்திரம். ஆங்கிலத்துல த கப் ஆஃப் சால்வேஷன். அந்த பாத்திரம் என்ன செய்ய தெரியுமா? உங்களை நிரம்பி மகிழ்ச்சிக்குள்ளாக்குறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ரட்சிப்பில மட்டும்தான் மகிழ்ச்சி உண்டு. உலகத்தின் மகிழ்ச்சி தற்காலிகமானது, உலகத்தின் மகிழ்ச்சி போலியானது, உலகத்தின் மகிழ்ச்சி எல்லாமே நிலையானது அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு நிலையானது, மகிழ்ச்சியானது, மேன்மையானது. இவன் திருமறை சொல்லுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அடுத்த குறிப்பு, ரட்சிப்பு என்பது ஏசாயா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது ஒரு ஊற்று. ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று. ஆங்கிலத்துல வெல். அன்பானுள்ளே, ஊற்றின் தன்மை என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் புதிய சுவைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஊற்றுடைய தன்மை ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் லைக் எ ஃபவுண்டன். ஆற்றின் சுவை வேறு, ஏரித்தனின் சுவை வேறு, நாம் குடிக்கிற பாட்டில் தண்ணின் சுவை வேறு, ஊற்றின் சுவையே வேறு. 2 அர்த்தங்கள். ஒன்று, அதற்கு முடிவே இல்லை. எவ்ரிடே இட் ஃப்ளோஸ். ஒவ்வொரு நாளும் இட் ஸ்ப்ரிங். அது ஊறிக்கொண்டே இருக்கும், அது ஊறிக்கொண்டே இருக்கும், தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் ஊற்று என்று பெயர். கிணறு வேறு, ஊற்று வேறு. ஃபவுண்டன் அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால் அது ஊறிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அதனுடைய சுவையே வேறு. ஆற்றின் சுவை, ஏரித்தண்ணின் சுவை, நாம் குடிக்கிற மெட்ரோ வாட்டர் அல்லவற்ற அந்த பாட்டில் தண்ணி, அது சுவையே வேறு. ஆனால் ஊற்று தண்ணீரின் சுவையே வேறு. அன்பு தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே அவனுடைய சுவையே வேறு. அது மற்றவர்களை போல அல்ல. 2 காரணம் சொல்ல விரும்புகிறேன். தட் இஸ் a non-stop provision. அந்த ஊற்றிலே இடைவிடாமல் தொய்வில்லாத ஒரு ஆசீர்வாதம். 2வதாக சொல்லப்பட்ட வார்த்தை a new taste, புதிய ஆசீர்வாதங்கள். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில everything will be changed. புதிய புதிய நன்மைகளும் கிருபைகளும் அவன் வாழ்விலே அவனை தொடரும். எனவேதான் ஊற்று என்ற வார்த்தைக்கு சுவை, அவனுடைய சுவையே வேறு. 2வது, அது அளவிடப்பட முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பலருடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள். வீடு இல்லை, ஒரு காலத்துல தேவைகள் 1000, பிரச்சனைகள் 1000, போராட்டங்கள் 1000.